பிரதான மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதில் எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும், உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான் என்று சொல்லி பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கியாகிய சாலமோன் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு விருந்து வீட்டையும் ஒரு துக்க வீட்டையும் அவர் எடுத்துக்கொண்டு இதில் விருந்து வீட்டுக்கு போகிறதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போகிறது தான் அது பெட்டர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அங்கே எல்லா மனுஷனுடைய வாழ்வினுடைய முடிவும் காணப்படுகிறது, உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இறந்து கிடக்கிற ஒரு மனிதன் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரோடு கூட ஒரு நல்ல உறவிலே வாழ்ந்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருந்தான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடி அவன் பரலோக ராஜ்யத்திற்கு நித்திய ராஜ்யத்திற்கு உரியவனாக அவன் மரித்திருக்கிறான் என்கிற ஒரு காரியமும் இதே நிலைமை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் நடக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கை நான் மரிக்கும் பொழுது நான் ஆக்கினை தீர்ப்பு அடைவேனா அல்லது நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக நான் கடந்து செல்வேனா என்கிற ஒரு காரியம் உயிரோடு இருக்கக்கூடியவனுடைய மனதிலே அவன் உண்டாகிறபடினாலே அதை அவன் சிந்திப்பான் என்று சொல்லி இங்கே பிரசங்கி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேய ஆக்கியோன் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் இதை கொஞ்சம் ஆழமாக அவர் பேசுகிறார். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது, ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை எபிரேய ஆக்கியோன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. மரித்து போனவன் தன்னுடைய எல்லா பிரயாசங்களையும் விட்டு ஓய்ந்திருக்கிறபடியினாலே தேவனை அறிந்த ஒரு மனிதன் அந்த துக்க வீட்டிற்கு சென்றான் என்று சொன்னால் அவன் நினைத்து பார்ப்பான், இவன் தன்னுடைய எல்லா கிரியைகளையும் விட்டு ஓய்ந்து இவன் இளைப்பாறுதலுக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறான். எப்படி இளைப்பாறுதலில் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறாரோ அதே போல் இவனும் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறான். இது எனக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறபடியினால், எனக்கு முன்பாக மரித்தவன் ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறபடியினால் நான் கீழ்ப்படியாமையினால் விழுந்து போகாதபடிக்கு நான் இந்த இளைப்பாறுதலில் நானும் பிரவேசிக்கணும், அதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாக நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை அந்த துக்க வீட்டில் அவன் எடுப்பான் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட சாலமோன் இந்த காரியங்களை பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மரண வீட்டிற்குள்ளாக நாம் செல்லும் பொழுது நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு இந்த இளைப்பாறுதல் மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதல். தேவன் எப்படி இளைப்பாறுதலில் ஓய்ந்திருக்கிறாரோ அதே போல் இந்த பூமியில் கண்ணீரையோடு கூட கவலையோடு கூட கஷ்டத்தோடு கூட நான் கடினமாக உழைத்து வாழ்ந்த இந்த வாழ்க்கையை விட்டு முழுவதுமாக தேவன் எப்படி ஓய்ந்திருக்கிறாரோ அதே போல் ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்கு அவர் தருகிறாரே என்கிற ஒரு காரியத்தை சிந்தித்து ஆண்டவரோடு கூட உள்ள உறவை அவன் சரிது செய்து கொள்ளுகிறவனாக இருப்பான். அதற்காகத்தான் அவன் துக்க வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி பிரசங்கி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவைகளை நமக்கோ தேவன் அவருடைய ஆவியினாலே அவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்? எவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்துட்டோம். அந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களை பார்க்கலும் மிகவும் நம் பட்ட பிரயாசங்களுக்கு ஒரு மிகுதியான பலனை அவர் தரும்படியாக அந்த இளைப்பாறுதலில் வைத்திருக்கிறார். ஆக்கினை தீர்ப்பு எனக்கு இல்லை,
எனக்கு நித்திய வாழ்வை அவர் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஓய்ந்திருக்கிறது போல நானும் ஓய்ந்திருப்பேன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அவன் சிந்திக்கும் பொழுது அவனுடைய உள்ளமெல்லாம் துள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காணலை, காதுகள் கேட்கலை, இருதயத்தில் தோன்றலை. ஆனால் இவைகளை ஆவியானவர் எபிரே ஆக்கியோன் மூலமாக நமக்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்திலையும் யோவான் தெளிவாக எழுதுகிறார். 3 வசனம், 4 வசனம், 5 வசனம், 14 வசனத்தில் அந்த இளைப்பாறுதலில் நம்ம பிரவேசிக்கும் பொழுது ஒரு சாபமும் இராது. இங்கே நினைக்கிறோம், ஐயோ நான் எவ்வளோ உழைச்சாலும் பூமி அதற்கேற்ற பலனை தருகிறதில்ல, தொழிலில் எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் அதற்கேற்ற லாபம் கிடைப்பதில்லை, எல்லாம் சாபமாக இருக்குது, மனிதர்கள் சாபமிடுகிறார்கள், அநேக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஆனால் அந்த இளைப்பாறுதலில் ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிறவருடைய சிங்காசனம் நம்ம கூட இருக்கும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய சமூகத்தை நம்ம எப்பொழுதும் தரிசிப்போம். அவருடைய நாமம் அந்த இளைப்பாறுதலுடைய பிரவேசித்தவர்களின் நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலமே இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அங்கே அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேலே பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கையை, இளைப்பாறுதலை மரணத்துக்கு பின்பாக ஆண்டவர் தரக்கூடியவராய் இருக்கிறபடினால, இந்த ரகசியங்களை வேதத்தில் ஆண்டவர் புதைத்து வைத்திருக்கிறபடினால, இந்த மரணத்திற்கு பின்பாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. சதா காலமுனா அரசாளுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குது. எனக்கு ஒரு சாபமும் இல்லாத, இருளில்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே எனக்கு வெளிச்சமாக என் வாழ்விலே பிரகாசிக்கிறவராய் இருப்பார் என்கிற அந்த ஒரு காரியத்தை வாசல் வழியாய் நகரத்திற்குள் ஜீவ விருட்சத்தின் மேலே அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும், வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு சிட்டிக்குள்ளாக, பரம எருசலேமுக்குள்ளாக, அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை தந்து அங்கே வழிநடத்தி செல்வார் என்கிறதை எபிரே ஆக்கியோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது செவி கொடுக்க சேர்வதே நலமென்று அங்கே சாலமோன் குறிப்பிட்டாரே, அதே போலதான் நம்முடைய வாழ்வினுடைய தொடக்கம் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறதும் வாழ்க்கையின் முடிவு கீழ்ப்படுகிறதுமா இருந்தது என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியாய் நகரத்தில் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை, விலையேறப்பெற்ற இளைப்பாறுதலை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்கிற காரியத்தை அநேக துக்க வீடுகளுக்குள்ளே சென்றோன்னா நம்முடைய விசுவாசம் உறுதியாகவும் பெருகும். ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு உறவு நெருக்கம் நமக்கு அதிகமாக முடியும். மத்தேயு 5 அதிகாரம், 6 அதிகாரம், 7 அதிகாரம் 3 அதிகாரங்களிலும் ஆண்டவர் வாழ்வின் தேவைகளுக்கான எல்லா சொற்பொழிவையும் பிரசங்கத்தையும் செய்துவிட்டு கடைசியாக ஒரு ஓமையை சொல்லுகிறாரு. இந்த வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கற்பாறையின் மேலே வீடை கட்டின ஒரு புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி அவர் பேசுகிறார். வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதன் ஒரு கற்பாறையின் மேலே, அதாவது கிறிஸ்துவின் மேலே ஒரு வீட்டை கட்டின ஒரு மனுஷனுக்கு நான் அவனை ஒப்பிடுவேன். இந்த பூமியில் அவன் இருக்கும் பொழுது பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டு மேலே மோதினா கூட அது கீழே விழாது. இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்கிறவன் எவனோ அவன் மணலின் மேலே கட்டின ஒரு மனுஷனுக்கு, வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேலே மோதிச்சுன்னா அது கீழே விழுந்து போயிடும் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த ஆண்டவருடைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் கடைபிடிப்பதற்கு கீழ்ப்படிவதற்கு கடினமாக இருக்குமோன்னு சொல்லி இல்லை. ஆண்டவரே அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று அவர் சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் மிகவும் எளிதான ஒன்று என்பதை இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட
30வது வயதிலேயே ஆண்டவரிடத்தில் அழைக்கப்பட்ட யோவான் தன்னுடைய 93வது வயதில் 63 ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட நடந்த பின்பு அவன் நிருபங்களை எழுதும் பொழுது 1 யோவான் 5:3 அவர் எழுதுகிறார், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூர்வதாகும், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்லவே என்று சொல்லுகிறார். பாரமானவைகள் அல்ல. 63 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு தெளிவாக சொல்லுகிறார், இந்த 63 ஆண்டுகளும் அவருடைய கற்பனைகள் எனக்கு பாரமாய் இருந்ததல்ல, அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பதற்கு என் வாழ்வின் தொடக்கத்திலிருந்து என் வாழ்வின் முடிவு வரையிலும் அவருடைய சத்தத்துக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறதற்கென ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்கிற ஒரு சாட்சியை யோவான் நிருபங்களிலே எழுதுகிறதை பார்க்கிறோம். சாமுவேலுடைய ஜெபம் அதுதான். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நித்திய அந்த ராஜ்யத்திற்கு செல்வோம். ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை. அந்த மிகப்பெரிய இளைப்பாறுதலுக்குள்ள ஆண்டவர் எப்படி கிரியைகளை முடித்து இளைப்பாறுகிறாரோ அதே போல ஒரு இளைப்பாறுதலை பெற்று சாபமில்லாத ஒரு வாழ்க்கையையும் சதாகாலமும் அரசாளுகிற ஒரு வாழ்க்கையும் பெற்று அனுபவிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா